வைரமுத்துவோட முன்பகையில் இருந்தவங்களும் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இது எப்படி சாதி ஆணவ படுகொலை வழக்கில் வரும் அப்படிங்கிற சந்தேகமும் எழுத்துது. ஒரு சின்ன வயசில் இருக்க ஒருத்தர் வந்து அரசியலில் ஈடுபடுறாரு, ஊரில் இருக்கிற அநீதிகளை தட்டி கேட்குறாரு, அடிப்படை வசதிகளுக்காக போராடுகிறாரு. இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஊரில் இருக்கிற சில சமூக விரோதிகளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. அதுவும் ஒரு காரணம் தான் சொல்ல முடியும். அதாவது இவங்க ஏற்கனவே சில பிரச்சனைகளில் ஈடுபட்டாங்க, அதுதான் இந்த மரணத்திற்கு காரணம் என்ற வகையில் மட்டும் சுருக்கிவிட முடியும். ஒருவேளை அவங்க இந்த காதல் திருமணத்தை அதற்காக பயன்படுத்தி இருக்கலாம். வைரமுத்துவை கொலை செய்வதற்கு மாலினியோட தாயார் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க பிறந்த சமூகத்திலிருந்து குற்றவாளிகளை கொலையாளிகளை அவங்க அழைச்சிட்டு வரல, அவங்கள தூண்டி விடலை. அவங்க தலித் பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்களையே பயன்படுத்தி, தன்னுடைய தன் கணவரின் உறவினர்களே பயன்படுத்தி தான் இந்த கொலையை செய்கிறாங்க. பொதுவாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த காதல் திருமணங்களை பொறுத்தளவு அது ஜாதி மறுப்பா ஜாதி மறுப்பு இல்லையா அப்படின்றது வேற. ஒரே ஜாதியாக கூட இருக்கலாம், இல்லை பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்குள்ள ரெண்டு ஜாதிகளுக்கு கூட இடையில கூட காதல் இருக்கலாம். அதையும் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால் இது தூண்டுதலாக இருந்த அந்த மாலினியோட அம்மா விஜயா மாற்று சமூகம் தானே, ஒரு தலித் அல்லாத ஒருவர் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் ஏன் பிசிஆர் வழக்கு போடக்கூடாது அப்படின்னு சொன்னோம்.